ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கோவக்காய் கறி செய்யலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது இருந்தாலே நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இன்னும் காயவும் நம்மளுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை, தேங்காய், நான் எந்த அளவில் நான் வேர்க்கடலை எடுத்தேனோ அதே அளவுக்கு தேங்காய் போதும். ரொம்ப அதாவது நீங்கள் எடுக்கிற அளவுக்கு இப்போ ஒரு கப்பு நீங்கள் வேர்க்கடலை எடுத்திங்கன்னா ஒரு கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம், அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக ஆகந்தண்டிக்கு நல்லா வறுத்துக்கணும். வறுத்து எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிருங்க. மையாக அரைச்சிடணும். கொஞ்சம் ஜீரகம் இப்படி தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதே கடாயில் எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து போட்டுருங்க. இதுக்கு நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே அளவு அந்த கப் அளவு தான் நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளியும் அதே அளவு தான். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவையும் இதோடு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கோவக்காய் நல்லா காயாக இருக்கணும், இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால் அதை எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இது 2 பேருக்கான அளவு. நான் இதுக்கு ஒரு 12 கோவக்காய் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் இதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, போட்டுட்டு தண்ணியை தெளித்து அதை இப்படி தெளித்து விட்டுருங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. லைட்டாக தெளித்து கிளறி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி வந்துடும். இந்த ஸ்டேஜில் புளிக்கரைசல் ஊற்றிக்கோங்க. நான் எடுத்த கப்பு அந்த அளவு மெஷர்மெண்ட்லேயே 3 கப்பு ஊற்றிருக்கேன். அடுத்து வீட்டில் அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். எவ்வளோ சேர்க்கணுமோ அந்த அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்படி நல்லா கொதி வரவும் அரைச்சி வச்சுருந்த தேங்காய், வேர்க்கடலை, ஜீரகம் அதனோட பேஸ்ட்டை இதோடு மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், ஒரு கிரேவினஸ் கிடைக்கும். சூப்பராக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிளறி விட்டுட்டு இதுவும் 2 கொதி வரந்தடிக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 கொதி வரவும் இறக்கிடுங்க. இங்கே பாருங்கள், ஒரு டேஸ்டியான கோவக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு ரெசிபியோடு மீட் பண்ணலாம்.